நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம் காணத் தவறாதீர்கள். இவ ஏதோ அவங்களுக்கு நல்லது பண்றா நினைச்சு டிராமா பண்ணா, அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது சரி சரி, நான் தான் அவசரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டேன். அப்படியே நீங்க விட்டுருவீங்களா? அவன் கிட்ட போய் பேசி சமாதானப்படுத்தி புரிய வச்சு திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சந்துரு, இப்பதான் இவனை பத்தி பேசிட்டு இருந்தா ஆயுசு 100டா உனக்கு. என்ன சந்துரு, பெரிய மனுஷன் ஆயிட்டியாமே. ஓ அம்மா கிட்ட என்ன எகிரி எகிரி சண்டை போடுறியா? அம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. என்னடா? உங்களுக்கு பிடிக்காதவங்க வேண்டாதவங்கன்னா அவங்க மேல என்ன வேணாலும் பழி போடுவீங்களா? யாரு மேல என்னடா பழி போட்ட? என்ன பேசுற நீ? பொன்னீரு, ஏண்டா ராணியம்மா வந்த உடனே வாப்பான்னு விசாரிக்கிறாங்க, பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல. வந்ததும் வராததுமா தாம் தூம்னு குதிக்கிற. பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை வேணாம்? ஐயோ ராஜாராம், விடுங்க. அதெல்லாம் ஒண்ணு மரியாதை எல்லாம் எதிர்பார்க்கல. அவன் ஏதோ முக்கியமான விஷயம் அவன் அம்மா கிட்ட பேச வந்திருக்கான். பேசி முடிக்கட்டும். இங்க பாருங்கம்மா, மாயம்மாவை உங்களுக்கு பிடிக்கலனா அதோட விட்டுறணும். எதுக்கு அவங்கள போலீஸ்ல போய் மாட்டி விடுறீங்க? டேய், அவ இருக்க வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான்டா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? அம்மா, சும்மா போய் பேசிட்டு இருக்காதீங்கம்மா. உங்களுக்கு அவங்க மேல பொறாம. அவங்க எங்க மேல காட்டுற அன்பும் அக்கறையும் உங்களுக்கு பிடிக்கல. என்னங்க? அதான ரீசனு. ஏய் சந்துரு, என்னப்பா அம்மாவை இப்படியெல்லாம் பேசுற? போயும் போயும் அந்த மாயாக்காகவா நீ இப்படி மல்லு கட்டிட்டு வந்து நிக்கிற? பாரு, அவ யாரு எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். மாயா என்னோட சித்தி, எங்க தாத்தாவோட இன்னொரு பொண்ணு. எல்லாமே எனக்கு தெரியும். இங்க பாருங்கம்மா, நீங்க எங்க குழந்தைய அழிக்க பாத்தீங்க. மாயம்மா தடுத்து என் குழந்தைய காப்பாத்துனாங்க. என்னது? இதுக்காக அவங்கள நீங்க பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நிறுத்து. என்ன பேசுற நீ? ஓ அம்மா உனக்கு கெடுதல் நினைப்பாளா? உன்னை கெடுக்க பாப்பாளா? ஏய், ஒட்டுமொத்த குடும்பத்தையே அழிக்கணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு அந்த மாய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளை என்ன நீ ஒசத்தி வச்சு பேசுற? இப்போ நீங்க எதுக்கு எங்க குடும்ப விஷயத்தில் தேவையில்லாம தலையிடுறீங்க? உங்களை முதல்ல யார் இங்க வர சொன்னா? அது முதல்ல சொல்லுங்க. உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்?